என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை சொல்றேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் நீங்க தப்பு பண்ணி இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி உங்களுடைய பாவத்தை நீங்க மறைக்காம வாய்களை திறந்து அந்த பாவத்தை நீங்க அறிக்கைட்டீங்கன்னு சொன்னா, உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் 100% போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க பாவத்தை மறைத்து கொண்டே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீங்க கடைசியில் நீங்க போக வேண்டிய இடம் ரொம்ப மோசமான இடத்திற்கு நீங்க பாவத்தோடு போக வேண்டியது வரும். ஸோ அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டா, பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாருங்க. ஒருவேளை நம்ம பாவத்தை நம்ம மறைச்சு எத்தனை நாள் நம்ம வாழ முடியும்? வாழ்ந்து நமக்கு என்ன பிரயோஜனங்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. ஒருவேளை பலியினாலோ ரத்தத்தினாலோ காணிக்கையினாலோ உங்க பாவம் போகும்னு சொன்னா, 100க்கு 100 உங்களுடைய பாவங்கள் போகவே போவாதுங்க. ஒரே ஒரு பரிசுத்த ரத்தத்தை நிமித்தமாக உங்க பாவம் எல்லாம் கழுவிட்டாருங்க. ஒரே ஒரு பலி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற அந்த பரிசுத்த ஆட்டுக்குட்டி நிமித்தமாக உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் கழுவிட்டாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னா மன்னிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தயங்காதீங்க, ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் நீங்க ஓப்பனா சொல்லுங்க. உங்க ரகசியத்துல நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்களா எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.